திருவாசகம் எல்லாரும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். முக்கியமாக சிவனை வழிபடுறவங்க ஒவ்வொருத்தருமே இந்த திருவாசகத்தை கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீங்கள் படித்து பாருங்கள், சிவனே கதின்னு கிடைப்பீங்க. இதுதான் உண்மை. இதனால தான் கண்ணதாசன் சொல்கிறார், திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு. ஏன்னா இந்த நூலை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் கண்ணுலேருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டும். இது நிஜம். நானும் ஒரு பிரதோஷத்து அன்னைக்கு தான் இந்த திருவாசகத்தை நான் படித்தேன். ஒரு 5-6 பக்கத்தை நான் கடந்திருப்பேன். அப்படியே என் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுனுச்சு. அப்போ தான் அதையே நான் உணர்ந்தேன். ஏன் அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னா, இந்த திருவாசகம் சாதாரணது இல்லை. ஏன்னா மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதியது. அதனால தான் அந்த நூலை படித்த உடனே நம்ம சிவனே கதின்னு ஆயிடுறோம். இது சத்தியமான உண்மைங்க. நான் உட்பட இந்த திருவாசகத்தை படித்தவங்க ஒவ்வொருத்தருமே இதை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நான் திருவாசகம் படித்த பிறகு தான் நான் சிவனை மட்டும் வழிபடுற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் எல்லா கோவிலுக்கும் போக மாட்டேன். சிவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் போவேன். ஏன்னா நம்மளை அந்த அளவுக்கு மாற்றி விடுவார் சிவன். பற்றினேன் பற்றினேன் சிவன் திருவடிகளை பற்றினேன் அப்படிங்கிற மாதிரி, சிவனை தவிர வேறு ஒரு கடவுள் பெரிதல்ல அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அவர் நம்மளை கொண்டு வந்துடுவார். இதுதான் அந்த சிவத்தோட மகிமை. எப்போதும் நீங்கள் சிவ சிந்தனையோடு இருக்கணும். அதற்கு இந்த மாதிரி நூல்களை நீங்கள் படிக்கணும். ஏன்னா இந்த சைவ குரவர்கள் 4 பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய ஆத்மார்த்தமான சிவ அடியார்கள்னு சொல்ல முடியாது, அதற்கும் மேலே சிவனுக்கே பிடிச்சவங்க இந்த 4 பேரும். அப்போது அவங்க எழுதின அந்த நூல்களை நாம் படிக்க படிக்க நாமும் ஒரு இடத்தில் சிவனுக்கு பிடிச்சவங்களாக மாற மாட்டோமா? அதனால் ஒவ்வொருத்தரும் திருவாசகத்தை கண்டிப்பாக படிக்கணும். சிவன் அருள் இருந்தால் மட்டுமே இந்த திருவாசகத்தை நம்ம படிக்க முடியும். அப்போ தான் அந்த ஆர்வமே நமக்கு வரும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஒவ்வொரு சிவத்தொண்டரும் சிவாடியார்களும் சிவபக்தர்களும் திருவாசகத்தை படிக்க வேண்டும். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க.